லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது, அரசியல் நிகழ்வுகள் நடக்குது. நாடாளுமன்ற உரை, கடைசி உரை, இந்த 17வது மக்களவையின் கடைசி உரை என்ன பிரதமர் மோடி வாசித்தார். அதுவே சில பேர் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அது இதற்கிடையில் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு விவசாயிகள் போகிறாங்க. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றியத்தில் இருக்கிற அரசு அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கு. இதற்கிடையே இன்று தமிழக சட்டமன்றம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் வந்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கம், முதலமைச்சருக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்து, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து இதெல்லாம் சொன்னார், தமிழில் சொன்னார். திடீர்னு அவர் என்ன சொன்னார், நான் வச்ச கோரிக்கையை ஏற்கல, உரை முன்பாகவும் பின்பாகவும் தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் கேட்கல. ரெண்டாவது, இந்த உரையில் உண்மைக்கு மாறான தகவல் இருக்குது, இதை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டார். ஆளுநருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆண்டு சில வரிகளை தவிர்த்தார், சில பெயர்களை தவிர்த்தார், சில வரிகளை தவிர்த்தார். இப்போ ஒட்டுமொத்த உரையும் தவிர்க்கிறார். அதாவது ஆளுநராக ஒரு மாநிலத்திற்கு அவசியம் இல்லைன்னு பேரறிஞர் அண்ணா தேவையற்ற ஒரு ஆட்டு தாடியாகத்தான் ஒரு ஆட்டின் உருவத்தில் கவர்னர் இருப்பது போல தமிழ்நாட்டுக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ கவர்னர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம பல வருடங்களுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணாவால் சொல்லப்பட்ட வாசகம் இப்ப நம்ம அரசியல் களத்துல இருக்கவங்க பூரா நினைச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு கவர்னர்களுடைய செயல்பாடுகள் என்பது அமைஞ்சிருக்கு. அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு உண்மைக்கு மாறான செயல்பாட்டை ஆதரிக்கிறார்களோ அவர்களை வயதான பின்பு கவர்னராக மாற்றுவது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. இப்ப நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கக்கூடிய RN ரவி நம்ம மாதிரி ஒரு IPS அதிகாரி தான். அவருக்கும் பொருத்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எந்த இடத்துலையுமே ஒரு சுத்தமாக நியாயமாக செயல்படாமல் இடத்திலிருந்து அவருடைய குடியிருப்பிலிருந்தே அவரை போர்சிபிளா அவர் வாழ்ந்த இடத்துல காலி பண்ண வரலாறு அவருடைய வரலாறு. சரி, ஒரு மரியாதைக்குரியவராக கவர்னராக போட்டிருக்காங்களேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அவருக்குரிய மரியாதை என்பது கொடுக்கப்பட்டது. மரியாதை கொடுக்கப்பட்டு அவருடைய செயல்பாடுகள் என்பது கோரிக்கையா கூட நம்ம வைக்கல. சென்னையில வந்த வெள்ளம், திருநெல்வேலியில வந்த வெள்ளம், இந்த வெள்ளத்திற்கு தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லையே என்கின்ற அந்த கோரிக்கை கூட நம்ம அவர்கிட்ட வைக்கல. நம்ம ஏன் வைக்கலன்னா, நமக்கு தெரியும் கவர்னர் சொன்னா கேட்கக்கூடிய ஒன்றிய அரசு இல்லைன்னு. அவர் கோரிக்கை என்ன? எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்களும் நானும் நடத்தினா என்னன்னா, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, வரவேற்புரை, நிகழ்ச்சி முடிந்த பின்பு தேசிய கீதம். அதாவது போவாத ஊருக்கு இந்த பக்கம் பஸ் போனா போயிடலான்னு சொல்ற முட்டாள நீங்க எங்க பார்த்திருக்கலாம். தமிழ்நாட்டுல அது கிடைக்காது, வடக்கு பகுதியில கிடைக்கும். இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வச்ச கோரிக்கை ஆரம்பிக்கின்ற போதும் தேசிய கீதம் நடத்தப்பட வேண்டும், முடிக்கும் போதும் தேசிய கீதம் நடத்தப்பட வேண்டும். அப்படியா கோரிக்கை? அப்படி நம்ம ஒரு பண்பாடோ மரபோ நம்மிடம் இருக்கிறதா? இல்ல. அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவன் சட்டையை கிழிச்சுட்டான், அதனால நான் இனிமேல் பரிச்சை எழுத வரமாட்டேன்னு ஒரு ஸ்கூல் பையன் சொன்னா எவ்வளவு மோசமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கடைபிடித்திருக்கிறார். நமக்கு ஒரு சோகம் என்னன்னா, இவருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து இவரை கொண்டு போய் வெளியில விட வேண்டிய நிலைமைக்கு அரசு அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும். இன்னொரு செய்தி, அருமையான விஷயம் சொன்னீங்க. ஒன்றிய அரசு முனைப்போடு டெல்லிக்குள்ள அந்த விவசாயிகள் வந்து விடப்படாதபடி தடுக்கிறார்கள். உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்ல முடியும் என்றால், கோயிலே இல்லாத ஊரில் வரிச்சுமை இல்லாத வாழ்க்கையை எந்த மன்னன் தருவானோ அந்த மன்னனே சிறந்த மன்னன் என்று சங்க இலக்கியங்கள் சொல்லுகிறது. இப்போ இவர் ஆட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா, போன பீரியட்ல 724 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது விவசாய பாலிசியில இந்த அரசு கடைபிடித்த கொள்கை 724 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது.
மீண்டும் அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஏற்பாட்டை ஒன்றிய அரசு செய்யறாங்க. பரவாயில்ல, செய்யட்டும். ஆனா அவங்க சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? போன முறை நான் வைத்த கோரிக்கை இல்லாம கூடுதலா இன்னைக்கு பல்வேறு அவசர சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கு. நீர் கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்கு. நான் பல விஷயங்கள் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னாலும் நீர் கொள்கை அப்படின்னு ஒரு அந்த கொள்கை இருக்கு. அந்த கொள்கை என்னன்னு சொன்னா, எந்த வழியாக நீர் என்பது சேமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றை சேமிப்பதற்கான திட்டங்களை முன்னரே நிதி ஒதுக்கி மாநில ஒன்றிய அரசுகள் இணைந்து பாதுகாக்க வேண்டும். இதுதான் நீர் கொள்கை. இந்த அரசு ஏற்கனவே உள்ள நீர் கொள்கையை நீர்த்து போக செய்து ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தெரியுமா? இப்போ ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரி வரக்கூடிய வாய்க்கால் வழியாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஃபேக்டரியினுடைய செலவுல வாய்க்கால புனரமைச்சு வாய்க்கால்ல இருக்கக்கூடிய வாட்டர் என்பது அந்த தொழிற்சாலைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாக்கப்படலாம். இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இவங்க அந்த சட்டத்தை மீறுகின்ற இயற்கையினுடைய வளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தொழிற்சாலையை மூடுவதற்கான அரசாங்கத்துக்கு அதிகாரங்கள் இருந்ததை நீர்த்து போக செய்து ஃபைனை 2 மடங்கு ஆக்கிட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் ஃபைன் என்பதை 4 லட்சமா மாத்திக்கலாம். சோ ஃபைன் மட்டும்தான் நீங்க போட முடியும். அது இந்த பாலிசி அடிப்படையில செய்யப்பட போகிறார்கள் அரசாங்கம் சொன்னா அதே மாதிரி இந்த மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் பூரா எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அவங்களே ஒரு நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டு குழு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தனிநபர் கொண்டு வருகின்ற மசோதா பிரைவேட் பில் இருக்குல்ல, அது 794 பில்லு கொண்டு வந்திருக்காங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல. இந்த 794ல 2 மட்டும்தான் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு. 792 விவாதமின்றி ஏற்கப்பட்டன. அதாவது ஒரு ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படி ஒரு மோசமான நிலைமை தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய சப்ஜெக்ட் என்பது. அவர் அறிக்கையில படிக்கும் போது நான் மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாடாளுமன்றத்தை கொண்டு வந்துட்டேன், 370 கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற சப்ஜெக்ட் எல்லாம் அவர் சொல்லியிருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேட்டியில பதில் சொல்லிட்டோம். 155 நாள் ஆவரேஜா நேரு பீரியட்ல இருந்து நம்முடைய மன்மோகன் சிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டக்ஷன் பீரியட் 140 நாள். 17வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது எவ்வளவுன்னு சொன்னா 55 நாள் தான். எத்தனை மடங்கு? 2 மடங்கு செயல்பாடு இல்லாமல் முடிஞ்சு போனது. நான் ஏற்கனவே 145 எம்பிக்களை அந்த பதவி பறிப்பு நடவடிக்கை, செயல்படாத நடவடிக்கை, அதுல வேகமா சட்டங்களை பாஸ் பண்ண நடவடிக்கை, இதை எதுலையுமே கொண்டு வரல. இந்த நாடாளுமன்றம் மட்டும்தான் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்காமல் வேகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னொன்னு, ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ், அதாவது பொருளாதாரத்தினுடைய மந்தம் வேற, வீழ்ச்சி வேற. மந்தம் என்பது கொஞ்சமா மந்தமா இருந்ததுன்னா அரசாங்கம் தட்டிச்சு உள்ள வந்ததுன்னு சொன்னா அது வீழ்ச்சிக்கு போகாம தடுக்க முடியும். நம்முடைய மோடி பீரியட்ல மந்தம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எந்த பிரச்சனையிலும் தன்னுடைய அணுகுமுறையை ஒழுங்காக கடைபிடிக்காத காரணத்தினால பொருளாதாரத்துல வீழ்ச்சி நிலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலையின்மையினுடைய மிகப்பெரிய கொடூரமான சப்ஜெக்டாக பங்களாதேஷ், சிலோன் போன்ற நாடுகளை விட இந்தியா வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய பாதிப்பை அடையும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் போட்டு நான் மீண்டும் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை கொடுப்பேன் என்று சொல்வது ஊர் மக்களை ஏமாற்றுவதற்கு சமமானது. இந்த அரசு சொல்வது ஒன்று, செயல்வது ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசினுடைய தொழிலாளர், விவசாய, மக்கள் விரோத கொள்கைகள் என்பது மில்லியனர்களை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே இவங்க ஆட்சியில 179 மில்லியனர்கள் வந்திருக்கிறாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அது ஒரு 500 மில்லியனரா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய
மக்கள் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லாத சூழல் தான். நாடாளுமன்ற உரையில் பிரதமர் பேசும்பொழுது வலிமையான இந்தியாவுக்கு அடித்தளம் அமைக்கும் முக்கியமான சீர்திருத்தங்கள்லாம் இந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறார். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 சட்டம் ரத்து போன்ற இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு, முத்தலாக் தடை, பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறார். பெண்கள், ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர்லாம் நிறையா பயனடைஞ்சிருக்காங்க. 25 கோடி பேருக்கு மேலே வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. இதற்கிடையில் நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் 2014க்கு அப்புறம், அதுக்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் பல்வேறு தவறுகள் செஞ்சது, பொருளாதாரம் பின்தங்கி இருந்தது, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நல்ல நிலைமையில் இருந்தது, படிப்படியாக கொண்டு வந்தோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கார்கே உள்ளிட்டவர்கள் இதை மறுக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனும் மோடி அவர்களும் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை உடனடியாக சூட்டோட சூடா கருப்பு அறிக்கை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவினுடைய ஒரு நல்ல அரசியல் களமாக இந்த 2 ரிப்போர்ட்டையும் நீங்க சீர்தூக்கி பார்க்கலாம். ஏற்கனவே அவர் சொன்னாரு 370 சட்ட திருத்தம் என்பது நாங்கள் செய்திருக்கிறோம், பெரும்பான்மையான மக்கள் இதை ஆதரிக்கிறார்கள். அதுல எவ்வளவு பொய் இருக்குன்னு சொன்னா, சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்பு கூட 6 ஜவான்கள் கொல்லப்பட்டார்கள். 6 ஜவான்கள் கொல்லப்பட்டது தீவிரவாதிகள் செயல் என்று யோசிக்கிறாங்க. உடனடியா அந்த ஏரியாவில் போய் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக அந்த தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான ஏற்பாடு நடக்கிறது. அப்ப தீவிரவாதிகளை சுட்டு பிடிக்க வேண்டும், அதுதானே உத்தரவு. பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில எந்த விதமான உத்தரவையும் பெறாமல் என்கவுண்டர் செய்து இளம் ஆட்கள் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 30,000-35,000 பேர் அந்த இறுதி ஊர்வலத்துல பங்கேற்றார்கள். அந்த பகுதியினுடைய சட்டமன்றம் செயல்பட்ட பிறகு ஒப்புதல் கொடுத்தாதான் 370 நீங்க மாற்ற முடியும். ஆனால் இந்த அரசு அங்க சட்டமன்றமே இயங்காமல் அங்க ஒரு 6 தீவிரவாத குழுக்கள் என்பது செயல்பட விடாமல் 2.5 வருஷமா அவங்களுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் வச்சு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று அறிவிப்பது. குலோப் ஜாமுன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. பையன் அம்மா கிட்ட சொல்லுவான், நான் பிரைஸ் வாங்கிட்டேன். அம்மா உடனே ஆச்சரியமா கேட்பாங்க, என்ன பிரைஸ்? செகண்ட் பிரைஸ். மொத்தம் ஓடினது எவ்வளவு பேருன்னு கேட்டா 2 பேர் தான். அதாவது ஓடன ஆள்ல 2வது ஆள் பிரைஸ் வாங்குறத பெருமையாய் ஒரு பையன் அம்மாவிடம் சொல்வது போல, யாருமே இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு என்பது செயல்படாத ஒரு பகுதியில ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்தை அவசர சட்டத்தின் மூலமாக மாற்றி 370 நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன, உலக மக்களே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ராமர் கோவிலை கட்டிவிட்டேன். நான் டிஸ்பியூட் ஏரியாக்குள்ளே போகல. அந்த ஏரியாவுல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 18,500 கோடி ரூபாய். இதுல 24 தூண் ஃபுல் கோல்டு, 20 தூண் அதிகபட்சமான தங்க முலாம் பூசப்பட்டது. மொத்தம் பாத்தீங்கன்னா தங்க முலாம் பூசப்பட்ட அந்த தூண்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 42 தூண் இருக்குது. இந்த 42 தூணுக்கும் எப்படி இந்த ஆட்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஊர்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க ஜேர்னலிஸ்ட் கிட்ட. ஜேர்னலிஸ்ட் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏற்கனவே இருந்த இந்த அயோத்தியா என்கின்ற பெயரை இவங்க இப்போதான் கொண்டு அமலாக்குனாங்க. இந்த ஏரியா நீங்க காவல்துறையினுடைய பட்டியல பாக்குறீங்கன்னா திருட்டு அதிகமாக நடக்கக்கூடிய ஊர் இது. இந்த ஊர்ல இந்த கோவிலை பாதுகாக்கிறதுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷல் கிரேடு போலீஸ், காவல்துறை எல்லாரையும் போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய அளவிற்கு அந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. நான் கோயிலுக்குள்ள உள்ள அந்த செலவு மற்ற விஷயங்கள் எல்லாம் பேட்டி ரொம்ப ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோன்றதுனால அந்த டெப்த்துக்குள்ள போகல. ஆனால் இந்த கோவில் சப்ஜெக்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் விமர்சனம் அப்புறம் வேடிக்கை 2 விஷயத்த பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது இருக்கு பாருங்க, அந்த சிக்கன்ல KFC அப்படின்னு உலகம் முழுசு ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, அந்த KFCக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறான் கோயில் வளாகத்துல. அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, கண்டிஷனு KFCனாலே அது சிக்கன் தான், அந்த இடத்துல சைவத்துல கடையை ஓபன் பண்ணணும். இது எவ்வளவு பெரிய நகைச்சுவை. இந்த ஏரியாவில்
விமான நிலையத்திற்கான இடங்கள் கையகப்படுத்தப்பட்டன. 52 பேருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டன. கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களை சில லட்சங்கள் கொடுத்து மாற்றி இருக்கிறார்கள். அந்த ஏரியால ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட் என்பது உருவாகுது. அப்போ மக்களை ஏமாற்றி மதம் இந்த தேர்தல் எனக்கு முக்கியமாக 2024க்கு இந்த கோவில் பயன்பட வேண்டும் என்று அத்துமீறிய அராஜக நடவடிக்கைகள் மூலம்தான் இந்த சப்ஜெக்டும் நடந்திருக்கு. மூணாவதா அந்த அம்மா சொன்னது என்ன? பெண்களுக்கான எல்லா சலுகையும் நான் கொடுத்துருக்கிறேன். பெண்களுக்கான எல்லா சலுகையும் சொல்லியிருக்கீங்களே, முத்தலாக் சட்டத்தினுடைய சட்ட திருத்தம் என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்ட முஸ்லிமு கணவனிடம் இருந்து விவாகரத்து பெறுவதில் உள்ள 2 கருத்து என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நின்று முத்தலாக்கு இந்த பிஜேபி அரசு செய்திருந்தால் அது சரி. ஆனால் பெரும்பான்மையான கேஸ், அதுல மைனாரிட்டி கேஸையும் நீங்க சீர்தூக்கி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்பது எந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கிறதோ அந்த மனைவிக்கு சாதகமாக தீர்ப்பு என்று சொல்லாமல் அந்த கணவனுக்கு விசாரணை இன்றி 3 ஆண்டு ஜெயில் கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் வந்திருக்கு. இதன் மூலம் பிராக்டிக்கலா அந்த கணவன்கள் ஜெயிலுக்குள்ள போறதுனால நசிந்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஒரு குரூப் போய் ரிலீஸ் பண்றான். அப்போ ஒரு சட்டம் அமலாகின்ற போது யாருக்கு பயனளிக்கிறது என்று கூட இந்த அரசு பார்க்கவில்லை. முத்தலாக் சட்டம் அந்த அடிப்படையில 2024 தேர்தலை மனசுல வச்சு பெண்களுக்கான அந்த பங்கேற்பு திட்டம் இருக்குல்ல, தேர்தல் பங்கேற்பு திட்டம் 33% இடஒதுக்கீடு, அது நம்ம நாட்டுல அமலாக போகுது 2031க்கு பின்னாலதான். 2031க்கு பின்னால நீங்க செயல்பாட்டுக்கு வருகின்ற ஒரு திட்டத்தை நான் தான் செய்தேன் என்று இந்த அம்மா சொல்லுவதும், பட்ஜெட் சம்பந்தமா நாடாளுமன்றத்துல ஜான் பிரிட்டோ கேட்ட கேள்வியும், சு வெங்கடேசன் கேட்ட கேள்வியும், ரஹீம் போன்றவர்கள் கேட்ட கேள்வியும், ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லவில்லை. பொதுவான சப்ஜெக்ட பேசி சென்று விட்டார்கள். இது ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் இல்ல, ஒயிட் பேப்பர். இட் இஸ் எ சீட்டிங் பேப்பர். நாடாளுமன்றத்துல கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்ட, பொய் விவரங்களை வெளியிட்ட ஒரு ஒயிட் பேப்பர் மட்டுமே என்றுதான் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்திருக்கின்றன. பிளாக் ரிப்போர்ட்னு நம்ம கார்கே ஒரு காங்கிரஸ் சார்பா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, உண்மையான புள்ளி விவரங்கள், வேலையின்மையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்தியா, வறுமையில் பின்தங்கப்பட்ட இந்தியா, மகிழ்ச்சி குறியீட்டில் பின்தங்கிய இந்தியா, பஞ்சம் பசி என்றவற்றில் இந்த ஆட்கள் வரும்போது இருந்ததுல, வெளிநாட்டு கடன் எவ்வளவுல இருந்ததுல, மாநிலங்களின் நிதியை அவர்களுடைய உரிமையை பறிப்பதில் இந்த அரசு எப்படி செயல்பட்டு இருக்கிறது, பொதுத்துறை வங்கிகள் சீரழிப்பு என்பது எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, கல்வி எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கிறது, நீதித்துறை எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கிறது என்று ஒரு ரிப்போர்ட் ஒரு 70 பக்கத்துல பிளாக் ரிப்போர்ட் என்பது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த அரசுக்கு, இந்த அரசினுடைய மோசமான நடவடிக்கைக்கு ஒரு பதிலாக அமைந்திருக்கிறது. அதனால ஒரே நேரத்துல மக்களின் பிரச்சனையை பேசக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய ரிப்போர்ட்டும், ஒரு பக்கத்துல கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசும் தான் இந்த நாடாளுமன்றத்துல நம்மளுக்கு கடைசி நாள் அன்றைக்கு காட்சி அளித்தாங்க. இதோட மோசமான என்னன்னா, அவசரமாக விவாதமின்றி பதிலளிக்கப்படாமல் தள்ளிவிடப்பட்ட மிகப்பெரிய சட்ட திருத்தங்கள் என்னன்னா, ஒண்ணு ஜம்மு காஷ்மீர், இன்னொன்னு ராம ஜென்மபூமி. அந்த ராம ஜென்ம நன்றி தெரிவிக்கிறதுக்காக 2 நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை புகழ் பாடுவதற்காக தள்ளி வைக்கிறாங்க. இது ஜனநாயகத்துல எவ்வளவு பெரிய மோசம் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். உத்தவ் தாக்கரே ஒரு விஷயம் சொல்றாரு, எங்களுடைய இந்துத்துவா பாணியை வந்து இஸ்லாமிய மக்கள் ஏற்கிறாங்க, விரும்புறாங்க, அதான் பாஜகவுடைய இந்துத்துவா பாணியை விரும்பல. ஏன்னு கேட்டதுக்கு, உங்களுடைய இந்துத்துவா பாணி எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு எரியுது, பாஜகவுடைய இந்துத்துவா பாணி அது வந்து எங்கள் வீட்டையே எரிக்குது அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. சிவசேனா எதற்கு தொடங்கப்பட்டது, பால் தாக்கரே இருந்தப்ப எப்படி இருந்தது, எல்லாமே அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னுடைய ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணதுல நம்ம உத்தவ் தாக்கரேனுடைய சப்ஜெக்ட் கவர் ஆகி வருது. அவர் பிரசாந்த் கிஷோர் அதிகமா தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய பகுதியில தான் இந்த கருத்து கணிப்பை கேட்டிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் என்பது பிரிட்டிஷ்காரங்கிட்ட போராட்டம் நடத்த காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் முஸ்லீம் லீக்லையும்
இந்து மகா சபை என்கின்ற ஒரு அமைப்பு காங்கிரசுக்குள்ளேயும் தீவிரமாக காங்கிரஸ்ல செயல்படக்கூடிய 2 பிரிவினரும், இவங்க இல்லாம கம்யூனிஸ்டுகள், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் மகாத்மா காந்தியினுடைய தலைமையில போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது. இப்ப 75வது குடியரசு தின விழா நடந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த குடியரசுக்கு சுதந்திரத்திற்கு பங்கேற்பு செய்யாத ஒரு டீம் என்பது ஆட்சி கட்டிலில் அமர்ந்து யாரெல்லாம் பிரிட்டிஷாருக்கு துணையாக இருந்தார்களோ, போராட்டத்தில் மக்கள் வெள்ளத்தோட சேராமல் இருந்தார்களோ, அவர்கள் உத்தரவு போட நாம அதை எதிர்க்க என்று இந்தியாவினுடைய அரசியல் தளம் மாறி இருக்கிறது. அததான் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கிறாரு. அந்த பகுதியினுடைய மக்கள் வழிபாடு என்பதை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடாத சிறுபான்மையினர் அங்க வசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய விநாயகர் கோயில் விழாக்கள் என்பது இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் வந்து அதை துவக்கி வைப்பார். இது மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவிற்கு பால் தாக்கரே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் இருந்தது. ராஜ் தாக்கரேவுக்கு அப்புறம் உத்தவ் தாக்கரே வருகின்ற அந்த 3 தலைமுறையில பாத்தீங்கன்னா இதுல எந்த விதமான பாதிப்பும் வரல. ஆனால் சமீபத்துல ஷிண்டே குரூப் வந்ததுக்கு அப்புறம் தீவிரத்தினுடைய தீவிரம் அதிதீவிரம் என்பது போல அரசு கட்டிலில் ஒரு குரூப்பை உருவாக்கி பிஜேபி கிட்ட போகணும்னா தனக்கு ஒரு தனி அடையாளம் வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்க இந்த கட்சியில ஷிண்டே பிரிவுன்னு இருந்தாங்களே ஒழிய பிஜேபிக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ பதவிக்காக தன்னுடைய கொள்கையை மொத்தமாக சரண்டர் செய்து யார் அவர்களோடு சேருகிறார்களோ அவர்களை வைத்து இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மத துவேஷம், மத வெறி, மத வித்தியாசங்கள் என்பதை கருவியாக மாற்றுகிறார்கள். இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாற்றுல இது ஒரு மோசமான காலகட்டம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். பன்மைத்துவ இந்தியாவில் இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்துத்துவம் பிஜேபியினுடைய மூலமாக வரும்போது எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. இப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா பிஜேபி கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்பது மக்களுக்கு எதிரான கொள்கை என்பதனால் எதிர்ப்பு. அதில் மதம் தலையிட்டாலும் மதத்தினால பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கை என்பதும் ரொம்ப அடிமட்டத்துல போகுது. அதனால எல்லாரும் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் சரியான பாதையை நோக்கிய பயணத்திற்கும் வருகிறார். நேற்றைய தினம் இன்னொரு செய்தி ஒரு பரபரப்பாக இருந்தது. தேர்தல் பத்திரம் மூலம் பெரிய தொகையை பாஜக பெற்றிருக்கிறது. வேற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு தொகையை பெற்றதில்லை. பாஜகவுக்கு வரக்கூடிய வட்டி, அந்த வட்டி அளவு கூட வேற கட்சிகள் அந்த நன்கொடையை பெறல. இது எதை காட்டுது? பன்மடங்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது காங்கிரஸுக்கும் பாஜகவும் உள்ள வித்தியாசம் பெரிய அளவில் இருக்கு. பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வாங்குதல் என்பது ஒரு மோசமான நடவடிக்கை என்றுதான் நாடாளுமன்றத்துல கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்தார்கள். காங்கிரசுக்கு பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கின்ற அளவு என்னன்னு நாடாளுமன்றத்திலே கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2.37% தான். 86.4% பிஜேபிக்கு பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கிறது. பிஜேபியுடைய வருமானம் மட்டும் பாத்தீங்கன்னா 2064 கோடி ரூபாய் பத்திரங்கள் மூலமாக நன்கொடையாக பிஜேபிக்கு வந்தது. இதுல குறிப்பிட்ட சில கம்பெனிகள்னு பாத்தீங்கன்னாலே 54% அந்த கம்பெனிகள் மட்டுமே கொடுக்கக்கூடிய பத்திரம். அதாவது இந்த அரசாங்கத்தை, இந்த அரசியல் கட்சியை வாழ வைப்பது அந்த கம்பெனிகள் தான். காங்கிரஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டேன், பிஜேபி எவ்வளவுன்னு சொல்லிட்டேன். நீங்களே சொன்னது மாதிரி அவங்களுடைய வட்டி, இந்த பத்திர கணக்கு நீங்க பேங்க்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வட்டி ஒரு வருடத்திற்கு 169 கோடி ரூபாய். 167.8 அப்படின்றதுதான் சரியான கணக்கு. 169 நான் தகவலா சொல்றேன். ஒரு 169 கோடி ரூபாய் சேவிங்ஸ் மூலமாக வட்டி வாங்கக்கூடிய ஒரு கட்சி யார் நலனுக்காக நிற்கும்? அவங்க லட்சியம் இப்ப வந்திருக்கோம் நம்மளுக்கு 24 பில்லியனர்கள், 53 இவங்க ஆட்சியில வரும்போது இருந்தாங்க. அப்புறம் 80 ஆச்சு. இன்னைக்கு 2வது 5 ஆண்டு பிஜேபி ஆட்சியில 172 பில்லியனர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இவங்க காசு கொடுக்கறது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இல்ல, 500 நோக்கி பில்லியனர்களை கொண்டு போவது அவங்களுடைய திட்டம். உலக அளவுல நான் மிகப்பெரிய நாடாக இந்தியா மாறுகிறதுன்னு சொன்னா
உலக அளவில் இந்திய முதலாளிகள் மாறுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய உண்மை பொருள். 5 டிரில்லியன் நோக்கி நான் போவேன் 2026 சொன்ன அரசாங்கம் 2047 நான் 3ஆம் இடத்துக்கு வருவேன் என்று நமக்கு ஒரு ஆசை வார்த்தை சொல்றாங்க. அவங்க சொல்றது யாருக்குன்னு சொன்னா 2047 முதலாளிகளுக்கு 3ஆம் நிலைக்கு போகும். வேர்ல்டு எக்கானமில இந்தியன் எக்கானமி ஹேண்டில் பண்ற அமௌண்ட் இருக்கலாம், அது நமக்கு சந்தேகம் இல்லை, அதை பற்றிய பேச்சும் இல்லை. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பிரிவு அதில் செத்து மடிகிறார்கள். சாவாம இருக்கக்கூடிய இந்த ஆட்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை இங்கிலீஷ் கார்ட்டூன்ல போட்டிருக்கான். என்னன்னு சொன்னா, ஒரு ஆளு ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நிக்கிறாரு. அவருடைய உள்ளாடையை அரசாங்கம் பறிக்கிறது. உள்ளாடையை பறிக்கும் போது அவசரமா அந்த உள்ளாடையை அவன் மூடுறான். அரசு அறிவிக்கிறது, புழுக்கமாக இருக்கும் இந்தியா குடிமகனுக்கு காற்று வழங்க வேண்டும் என்று அரசு எடுத்த முயற்சிக்கு மக்கள் எதிர்ப்பு. அவன் ஜட்டியை புடுங்குறான் இவன். அவன் ஆனா அறிக்கை மட்டும் என்னன்னு சொன்னா, புழுக்கமா இருக்குது அவனுக்கு, காற்று வரட்டும் என்று இந்த அரசாங்கம் உதவி செய்கிறது. இதுதான் இங்கிலீஷ் கார்ட்டூன்ல அவனை பற்றி சொல்றது. தமிழ் மீடியாக்கள்ல அரசினுடைய விமர்சனம் அதிகமா வரவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் கூட ஒரு சில மீடியாக்கள் சரியாக இந்த அரசை புரிந்து கொண்டு தகவல்களை தருகிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான பல தன்மைகள் இந்த ஒயிட் ரிப்போர்ட்லயும் இந்த கருப்பு ரிப்போர்ட்லயும் இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற நடைமுறை எப்படின்னு தெரியும், அது மரபு எப்படி கடைபிடிக்கிறாங்கிறது தெரியும். ஆனால் இவர் தேசிய கீதம் பாடணும் தொடங்கும் போதும் முடியும் போதும் சொல்றாரு அப்படின்னா வேண்டுமென்றே ஆளுநர் செய்கிறாரா, இல்லை நேற்று இந்த நட்டா இவங்கெல்லாம் வந்ததுனால ஏதாவது செய்ய சொல்லி மேல இருந்து பிரஷர் வந்திருக்குமா, வேண்டும்னே செய்யறாரா ஆளுநர்? அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வந்த உடனே அனைத்து ஆளுநர்களும் பிஸி ஆயிட்டாங்க. அறிவிப்பு வரப்போகிறது என்று சொன்னவுடன் ஒரு டீ கடையில போய் கேரளாவுடைய கவர்னர் போராட்டம் பண்ணாரு. உடனே அவருடைய கோரிக்கை நிறைவேறப்பட்டது. இசட் பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டாங்க இல்லையா? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய கிரண் சிங் பேடி அந்த அம்மா கவர்னருடைய வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே வீட்டுல ரெஸ்ட்ல இருந்தவங்க இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல வர்றாங்க. அந்த பஞ்சாப்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படி இருக்கு, கேரளாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல ஏற்கனவே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பற்றி பேசாத ஒரு ஆட்சியாக இருந்ததுன்னா கவர்னர் எதை வேணாலும் நடத்தலாம். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னருடைய உரை அப்படியே கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் அரசனுடைய கொள்கையை அப்படியே கவர்னர் படிப்பாரு, போயிடுவார். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னா, அதனுடைய பிதாமகன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்றார். இது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலகீனம். அவங்கள நம்பி ஏமாற போகக்கூடிய 2வது கட்சியா பாத்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணசாமி என்கின்ற ஒரு புதிய தமிழகம் கட்சி. இதெல்லாம் தமிழகத்துல அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை உருவாக்கி இருக்கிறது. மோடியே பல்லடத்துல என் மண் என் மக்கள் பிரச்சனையை முடிச்சு வைப்பாருன்னு சொன்னாரு. மோடி வரல, அவருடைய ஏஜென்ட் நட்டா வந்திருக்கிறாரு. நட்டாவுக்கு ஒரு திருப்தியை உருவாக்க வேண்டும் என்று கவர்னர் செய்யக்கூடிய செயல்தான் இது. அவரு அதுல அறிக்கையை படிக்கும் போது எனக்கு ஒவ்வாத பல கருத்துக்கள் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை அப்பாவு பற்றி நீங்க கேட்டிருப்பீங்க. தமிழகத்தினுடைய உரிமைகள் பேசப்பட்டிருக்கின்றன. அரசுக்கு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு மோசம் என்ற வார்த்தை கூட அது இல்லை. ஒன்றிய அரசு எனக்கு தர வேண்டிய இவ்வளவு விஷயங்களும் தரணும். முக்கியமா ஒரு விஷயம் பாருங்க, நீங்க 42% மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உத்தரவு போடாமல் 32 தான் அமுலாக்கி இருக்கக்கூடிய மோடியை கண்டிக்கணுமானா கண்டிக்கணும். கேரளாவில் கண்டிக்கிறாங்க, ஆனா இங்க கண்டிக்க கூட இல்லை. மிதமாக சொல்லி அதை மாற்றி கொடுங்கள்னு கேட்கிறோம். அதே மாதிரி மாநில அரசு கடன் வாங்கும் அந்த உரிமை இருக்கு பாருங்க, அது பல்வேறு சட்டத்திட்ட வரைமுறைகளால் மறுக்கப்படுவது மாநிலத்துக்கு இழைக்கக்கூடிய துரோகம் என்று பைனான்ஸ் கமிஷனும் ஒத்துக்கிறான், நாமளும் சொல்லறோம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அரசு ஏற்க மறுக்கிறது. அதனால கவர்னருடைய நடவடிக்கை பிஜேபியை திருப்திப்படுத்த, விசுவாச ஊழியராய் காட்ட, மாநில அரசுக்கு எதிரானவர் கவர்னர் என்று மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார் என்றுதான் நம்ம அதுல பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.